காவல்துறையில் 1986ஆம் ஆண்டு மணிமுத்தாறு 9வது பட்டாலியனில் பயிற்சி முடித்த காவலர்கள் குடும்பத்தினருடன் சந்தித்தனர். தாங்கள் பயிற்சி முடித்த ஆண்டில் எஸ்பியாக பணியில் சேர்ந்து காவல்துறை இயக்குநராக ஓய்வு பெற்ற அதிகாரியை இரட்டை குதிரைகள் பூட்டிய சாரட் வண்டியில் அமர்த்தி ஊர்வலமாக அழைத்துச் சென்று மகிழ்ச்சியடைந்தனர். தமிழ்நாடு காவல்துறையில் 1986ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி மணிமுத்தாறு 9வது பட்டாலியனில் 1200 பேர் காவல் பயிற்சி முடித்தனர். இவர்களில் சில 100 பேரை தவிர எஞ்சிய அனைவரும் ஓய்வு பெற்று தங்கள் குடும்பத்தினருடன் ஓய்வு காலத்தை கழித்து வருகின்றனர். இருப்பினும் இவர்கள் பணிக்காலத்தை நினைவூட்டிக் கொள்ளும் வகையில் ஆண்டுதோறும் ஒருநாள் சந்திப்பு நிகழ்ச்சியை கடந்த 10 ஆண்டுகளாக நடத்தி வருகின்றனர். இதுவரை மணிமுத்தாறு, தஞ்சாவூர், சேலம், கன்னியாகுமரி, மதுரை ஆகிய 5 இடங்களில் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தியுள்ளனர். இந்த நிலையில் 6வது குடும்ப சந்திப்பு விழா மற்றும் காவலர் பயிற்சி முடித்த 40வது ஆண்டு துவக்க விழாவை மயிலாடுதுறையில் நடத்தினர். இவர்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஊரில் சந்தித்துக் கொள்ளும் போது தாங்கள் பயிற்சி முடித்த ஆண்டில் எஸ்பியாக பணியாற்றி காவல்துறை இயக்குநராக ஓய்வு பெற்ற அனுப் ஜெய்ஸ்வாலுக்கு அழைப்பு கொடுத்து அவரும் அனைத்து சந்திப்பிலும் தனது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டுள்ளார். அந்த வகையில் ஓய்வு பெற்ற டிஜிபி அனுப் ஜெய்ஸ்வால் தனது துணைவியாருடன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். இந்த நிகழ்வில் அரக்கு நிற சட்டை, வேட்டி, துண்டு என சிவில் உடையில் கலந்து கொண்ட 300க்கும் மேற்பட்ட போலீசார் ஓய்வு பெற்ற டிஜிபி அனுப் ஜெய்ஸ்வால் மற்றும் அவரது துணைவியாரை மயிலாடுதுறை திரு-இந்தலூர் பரிமள ரெங்கநாதர் கோவில் முன்பிருந்து இரட்டை குதிரைகள் பூட்டிய சாரட் வண்டியில் அமர்த்தி நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு யானை மற்றும் ஆடும் குதிரைகள் முன் செல்ல செண்டை மேளம் முழங்க ஊர்வலமாக அழைத்துச் சென்று ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து மலர்பந்தல் அமைத்து அவரை உள்ளே அழைத்துச் சென்று சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தினர். இந்த இனிய நிகழ்வு 2வது நாளாக நாளையும் நடைபெற உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.